Vishal, thank you so much for joining me on today's episode of DRS with Ash. DRS நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிசிஷன் மேக்கிங் பத்தி பேசுவோம் இன்னைக்கு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, விஷ்ணுன்னு எனக்கு கூப்பிட்டு பழக்கமே இல்லை, வர விஷால்னு கூப்பிட்டு தான் பழக்கம். ஸோ அதை மாத்திக்க முடியாது அவசரமா. ரைட் விஷால், நிறைய பேருக்கு தெரியாது, விஷாலும் நானும் வந்து நிறைய கிரிக்கெட் விளையாடிருக்கோம். என்னோட ஃபர்ஸ்ட் கிளப் டீம் கேப்டன் விஷால் தான். விஷால், வெல்கம் ஆன் தி ஷோ. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின், மை பிளேசர். நினைச்சு கூட பார்க்கல நம்ம ஒன்னா விளையாண்டோம், இன்னைக்கு இந்த மாதிரி ஒன்னா பேச போறோம்ங்கிறது இன் திஸ் கான்டெக்ஸ்ட். சோ இட்ஸ் a great feeling. நான் என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் நீ போய் அப்படியே இந்தியாவுக்கு விளையாடிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு கிரிக்கெட்டரா பேசலாம்னு நினைச்சேன். ரெண்டு டேஞ்சன்ட்ல போய் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியே ஆக்சுவலா. கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், அண்டர் 17 இந்தியா ப்ராபபிள்ஸ்ல இருந்தேன். அப்புறம் ஸ்பிக்குக்கு விளையாடிட்டு இருந்தேன், கேப்டன் ஸ்பிக்குக்கு, ரஞ்சி டிராஃபி ப்ராபபிள்ஸ். அங்கேருந்து ஐ நியூ உனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், யூ ஆல்ரெடி கெப்ட் ஆன் ஸ்பீக்கிங் ஆக்டிங், ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட். பட் இந்த ஸ்விட்ச் எப்படி நடந்தது, எப்படி டிசைட் பண்ண? மோர் தென் மீ டிசைடிங், ஐ தாட் நான் கிரிக்கெட் விட்டதோட எனக்கு என்னன்னா கிரிக்கெட் தான் என்ன விட்டுருச்சுன்னு தான் நான் என்னைக்குமே ஐ டெல் மை செல்ஃப். ஏன்னா ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வென் யூ ஆர் நாட் பெர்ஃபார்மிங் லைக் வாட் யூ எக்ஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின், இது நான் பர்சீவ் பண்ணணுமா இல்ல கண்டினியூ பண்ணணுமா? ஏன்னா நீ சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருந்தது, என்னன்னா நம்ம பெரிய லெவல் ஆடிடுவோம், ஒரு கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம் எப்படியாவது இதே மாதிரி ஆடினா. பட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி போகாத போது ஒரு சின்ன கேள்விகள் மனசுக்குள்ள வரும். ஸோ அந்த கேள்வி வரும்போது தான் சரி ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்பாவோட என்னோட பெரியப்பா வந்து அவருக்கு சினிமால பயங்கர இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஐ காட் இன்ஜர்ட் ஆல்சோ டியூரிங் தட் பீரியட். எஸ் பேக் பெயினும் வந்தது, எனக்கு ஷின் ஃபிராக்சர் வந்தது. ஸோ அந்த டைம்ல when I was not able to give my 100% இல்ல, சரி என்ன பண்ணலாம், நம்ம வந்து we are not designed for this desk jobங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது கிரிக்கெட்டர்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது என்னோட பெரியப்பா தான் வந்து நீ ஏன் சினிமா ட்ரை பண்ணா, அவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அவர் தான் இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மைண்ட்ல போட்டார். கிரிக்கெட்ல வந்து விட்டுட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி உங்க அங்கிள் சொன்னது, அங்கேருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணி போனது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னது, இதெல்லாம் did it set you back? Did you go back in time and ஒரு மாதிரி ஒரு ஏமாற்ற மாதிரி இருந்ததா, கிரிக்கெட்டே ஸ்டிக் ஆன் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது? Definitely I was quite dejected. ஏன்னா இந்த 6 years அப்போ lot of questions start coming in your mind. ஏன்னா நீங்க வந்து பேசிக்கலி கிரிக்கெட் விட்டது வந்து ஏதோ ஒரு பெரிய ட்ரீம் விட்ட மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அண்ட் திருப்பி சினிமா ட்ரை பண்ணலான்னு ஒரு எங்கேயோ ஒரு சின்ன ஸ்பார்க்கு, அதுவும் வந்து இந்த 4 years 5 years போக 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 அந்த ஸ்பார்க் வந்து முடிஞ்சிச்சுரா, இது வந்து நமக்கு கிடைக்காது போல் தெரியுது ஒரு திங்கிங்கும் வந்துருச்சு. டெஃபினெட்லி ஐ ஃபெல்ட் ரியலி லோ. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நடக்காதுன்னே உறுதியாய் நான் முயற்சியை விட்டுட்டு நான் வந்து ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங், மேவரிக்னு ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கம்பெனில ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு வந்து மைண்ட் செட் ரெடி ஆகி வேற வழி கிடையாது, இனிமே நான் என்ன நினைச்சேனோ இது பண்ணவே கூடாதுங்கிறது டெஸ்க் ஜாப்ல வந்து நானும் போய் உட்காந்துட்டேன். And after I joined the job, about I think 3 weeks அப்புறம் I got my first opportunity, Vanilla Kabaddi Blue. So when I look at everything, எனக்கு எப்படின்னா அந்த டிஜெக்ஷன் பயங்கரமா இருந்தது. ஆனா எங்கேயோ வந்து இந்த உன்னால முடியாது, உனக்கு தெரியாது, உனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல 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 ஒரு செல்ஃப் டவுட்ஸ் வரும்போது நம்ம எங்கேயோ நம்மள வந்து அந்த செல்ஃப் டவுட்ஸ் வந்து எக்யூப் பண்றதுக்காக we'll start believing in ourselves. என்னன்னா என்னால முடியும், நான் காட்டணும், நான் வந்து கண்டிப்பா ஐ ஷுட் நாட் ஃபெயில் இன் சினிமா அப்படிங்கிறது அந்த எனர்ஜி வந்தது. ஸோ வென் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல இந்த 6 years what happened in my trying to get into film, that experience helped me. அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷூட் பண்ணும்போது கபடி படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்போர்ட்ஸ் ஃபீலிங் உள்ளுக்குள்ள. அண்ட் அந்த 6 வருஷம் எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்கல்ல, ஸோ ஒவ்வொரு ஷார்ட் அப்போ அதுதான் மைண்டுக்கு வரும், இப்படி சொல்லிட்டாங்கல்ல நம்ம வந்து சாதிச்சு காட்டணுங்கிறது. So that was the kind of experience that I got in that 6 years of my it was not easy. ரொம்ப டிஜெக்ஷன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரீமை வந்து விட்டுட்டு போயிருக்கோம் அங்க. ஸோ இட் வாஸ் தட் அகெயின் ஒருவேளை இதுவும் நடக்காம போயிடுமோங்கிற ஒரு அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிடைக்கும் போது இட்ஸ் லைக் காட் கிஃப்ட் தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்டிங் ஸ்டால்வர்ட்டோட பேசினேன் கொஞ்ச நாள் முன்னாடி இதே ஷோல. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நிறைய பேர் வந்து ஒரு எந்த ஸ்போர்ட் எந்த கரியரா இருந்தாலுமே மலை உச்சத்துக்கு போயிடுவோமா, போயிட்டு அந்த உச்சத்தை புடிச்சு தொங்கினே இருப்போமா, அதுவே கயட்டி விடுற வரைக்கும். அதுக்கப்புறம் விழுந்தா ஓவரால் ஃபால், நம்ம பினிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் கொஞ்சம் சேஞ்சா அந்த உச்சில இருந்து குதிச்சுட்டேன் முதல்ல,
அது குதிச்சதுனால என்னால லைஃப்ல பவுன்ஸ் ஆகி திருப்பி வந்து சரியான பாயிண்ட். என்னால வந்து அதை வந்து இன்னி வரைக்கும் மறக்க முடியல. நைட்டு தூங்கும் போதெல்லாம் சொல்லிட்டே தான் தூங்குறேன். எதுக்கு நான் இப்ப நீ சொல்ற மாதிரி எனக்கு நடந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் படம் வந்து நினைச்சேன் ஒரு நல்ல படம் பண்றோம்ட்டு. அது வந்து ஈவன் டுடே ஆஃப்டர் 12 or 13 years இட்ஸ் ஸ்டில் an iconic மூவி. வெண்ணிலா கபடி குழுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எஸ். அதுக்கப்புறம் வந்து என்னோட 2வது படம் 3வது படம் பார்த்தேன்னா மிகப்பெரிய ஃபிளாப் ஆச்சு. ஓகே, என் கரியர்ல மை பிகெஸ்ட் ஃபிளாப்ஸ் வேர் மை செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபில்ம். அண்ட் இன் சினிமா நீ சர்வை பண்ணோம், சஸ்டெயின் பண்ணோம்னா யூ ஹாவ் டு சி ஃபர்ஸ்ட் டைம் லக்ன்றவாங்க, செகண்ட் டைம் தேர்ட் டைம் தான் டேலண்டா இல்ல ஹார்ட் ஒர்க்குங்கிறதே வரும். அண்ட் தட் மொமெண்ட் இல்ல, தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் மொமெண்ட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் நான். மோர் தென் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் இன்டு மூவிஸ் ஃபார் 6 years இல்ல, அதோட இந்த ஃபேஸ் இருக்குல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் சினிமா பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு தப்பு நான் பண்ணேன்னா முடிஞ்சிருச்சு இந்த கரியர். ஓகே, வரவே முடியாது. எனக்கு ஜாபும் விட்டுட்டேன், கிரிக்கெட்டும் இல்ல, சினிமாவும் போச்சுன்னா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு நான் வந்து பயங்கரமா that's when I realized that this is not going to be an easy journey. Okay, that time I took a decision. What is my plus? What is my minus? I started analyzing. நான் என்ன பண்ணணும், நான் வந்து சஸ்டெயின் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு வச்சுக்கேன், எடுத்த உடனே நீ கடல்ல குதிச்சிட்டப்பா, ஏதோ ஒரு யாரோ தள்ளி விட்டாங்க இல்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல நீ போட்ல இருக்க, போட்டுக்கு பிரச்சனை ஆகி வேற வழி இல்ல, பயங்கர ஹை டைட்ஸ் வந்து நீ கடல்ல குதிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நான் குதிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கடல்ல குதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்விம்மிங்கே தெரியாது, we will learn to survive. ஓகேயா? ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் கை கால் ஆட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் சர்வைவ் பண்ணணும். சர்வைவ் பண்ணி எப்போ நான் இனிமே சாக மாட்டேன்னு எனக்கு தோணுதோ அதுக்கப்புறம் சரி கரை பக்கம் போலான்னு சொல்லி கொஞ்சம் கை கால் ஆட்டும். இதுதான் வந்து என்னோட பிளான். ஸோ இதுல வந்து நான் டிசைடட் ஐ ஹாவ் டு சர்வைவ் ஃபார் 3-4 மூவிஸ். ஓகே, அண்ட் இன் த ப்ராசஸ் லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ஸ்விம்மிங். ஸோ பிகாஸ் ஐ எம் நாட் சம்படி ஹூ நியூ ஆக்டிங். எனக்கு பெருசா தெரியாது, நம்ம பால் பேட்டுன்னு எல்லாம் கிரவுண்ட்ல சுத்திட்டு இருந்தோம். சினிமா ஆசை இருந்ததை தவிர்த்து நான் என்ன எக்யூப் பண்ணிக்கல, ப்ரிப்பேர் பண்ணிக்கல, ட்ரெயின் பண்ணிக்கல. ஸோ ஐ ரியலைஸ் தட் என்னோட ட்ரைனிங் இஸ் கோயிங் டு பி இன் த சீ இட்செல்ஃப். ஸோ தென் இஃப் யூ சி ஐ சூஸ் மூவிஸ் லைக் நீர்ப்பறவை, குல்நெறி கூட்டம், முண்டாசப்பட்டி, இன்டர்நேட்டர் நாளை, ஜீவா. ஸோ என்ன பார்த்தேன்னா இந்த 4-5 படம் த சென்டர் பிளாட் வாஸ் ஆல்வேஸ் revolving around something very unique and new. And I, instead of being the main lead in the movie, I was not carrying the burden of the entire movie on my shoulders. எல்லா படத்துல பார்த்தேன்னா ஒரு 10-15 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. Everybody will have importance and significance. So in this process, I learned how to survive. And இந்த முழுகாம நான் இருந்தது இல்ல, அந்த முழுகாம இருக்கிறதுக்கு நான் லேர்ன் பண்ணேன். So that was a very tough phase because I knew that நான் சர்வைவும் பண்ணணும், கத்துக்கணும். இதுக்கப்புறம் I should start to swim. So that phase happened only now, just before Ratchasan. When I realized இல்ல, ஓகே இனிமே நான் முழுங்க மாட்டேன், நான் இதுக்கப்புறம் இப்படியே இருந்தேன்னா இங்கதான் நிக்க போறேன். நான் வந்து கடல் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன், கரைக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்னோட டெஸ்டினேஷன் போறோம்னு நினைக்கிறேன். அப்போ I have to start swimming. That is when I realized I have to take a level up. Then I started taking movies like Ratchasan, where கதை சூப்பரா இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேல வந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ பிளான்ட் மூவ், செஸ் காயின் மாதிரி தான் யோசிச்சு ஒரு மூவும் பண்ணேன். ஐம் ஹாப்பி ஐம் ஹியர், பட் ஸ்டில் அ லாங் வே டு கோ. ஸோ இப்போதான் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸ்ட்ரோக்கு, பேக் ஸ்ட்ரோக்கு, பிரெஸ்ட் ஸ்ட்ரோக்கு, எல்லா விதமான ஸ்ட்ரோக் கத்துக்கணும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ எம் லுக்கிங் அட் மை லைஃப் அண்ட் மை கரியர். ரைட். இது வந்து சும்மா சாதாரணமா இல்ல. ஒரு நான் நிறைய சினிமா பார்ப்பேன். ஓகே, பட் எனக்கு என்னன்னா ஒரு ஜென்ரலா ஒரு ஹீரோயின் இல்ல யாரா இருந்தாலும் ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது the first thing I get is அவங்க பேசும்போதே வந்து ஏதோ ஒரு சினிமாக்கு ஒரு ஓப்பனிங் காஸ்ட் மாதிரி பேசுவாங்க, இல்லாட்டி சம் சார்ட் ஆஃப் அ பிராண்ட் பில்ட். அதை நான் பார்த்திருக்கேன் எப்போதுமே. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இல்லாட்டி ஒரு ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி இருக்கும். நான் அந்த ஊர்ல பயங்கரமா கஷ்டப்பட்டு இருந்தேங்க, அடுத்த சாப்பாடுக்கு வழியில ஏந்து நான் வந்தேன். இது ரொம்ப ஒரு கிளீஷேடான ஒரு லைன் ஃபார் சக்சஸ் ஸ்டோரி. ஆனா வந்து நான் எனக்கு வரலங்க, எனக்கு நீச்சல் தெரியல, என்ன விட்டுட்டாங்க, நான் கிரிக்கெட் விட்டுட்டு இங்க வரலாம்னு நினைச்சேன். ஆனா இது ரொம்ப பெரிய கடலா இருந்தது. திடீர்னு பார்த்தா கடல்ல குதிச்சிட்டேன். இப்ப நான் உயிர் இருக்கிறது தான் முக்கியம். சோ அந்த சைட் இது அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினா இருந்திருக்கும். பார்த்து ஸ்கிரிப்ட செலக்ட் பண்றதுக்கு ஆன்சர் நீ முதலே சொல்லிட்ட. I need the characters around me to support me. நான் முன்னாடி நான் ஒரு ஆக்டர் கரெக்டா பேர் சொல்ல நான் விரும்பல, பட் என்ன சொல்லுவாங்கன்னா சைடு ஆக்டர்ஸ்லாம் என்ன தூக்கி சாப்பிட்டுருவாங்க. சோ நான் ஆக்டர்ஸை மாத்திருக்கேன், என்ன சுத்தி இருந்த சைடு ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹீரோ சொல்லி என்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அது வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. பட் அதை எம்ப்ரேஸ் பண்ணி நடிக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு டிசிஷன் மேக்கிங் இல்ல. தெரியும்ல உனக்கு அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் எடுக்கும் போது நான் வந்து ஐ வில் நாட் பி த சென்டர், பட் ஆனா ஐ ஹாவ் டு டூ திஸ் அப்படிங்கிறது வந்து சாய்ஸ் இல்லாம எடுத்த டிசிஷனா இல்ல ஓகே எனக்கு இதான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்த டிசிஷன்? இல்ல, எனக்கு வந்து சாய்ஸ் இல்லாம எடுத்த டிசிஷன் கிடையாது. எனக்கு வந்து நிறைய கதைகள் வரும், எல்லாமே நானே பண்ணுவேன், நானே ஃபைட் பண்ணுவேன், நானே காமெடி பண்ணுவேன், நானே அந்த மாதிரி கதைகள்லாம் வரும். ஆனா என்னன்னா எனக்கு கதை நல்லா இருந்தாலும் I knew that I cannot carry it at this point of time. நான் சொன்ன மாதிரி I didn't have that belief that I knew how to carry emotions on screen. So I knew that எனக்கு வந்து என்ன சுத்தி காமெடி பண்றதுக்கு இப்போ முண்டாசுப்பட்டியில முனிஷ்காந்த் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் he'll take care of the comedy. கூட என் கூட வந்து அந்த அவரேதான் காளி ஆக்டர் வந்து என் கூட அந்த அசிஸ்டண்டா வருவாரு. அண்ட் எனக்கு தெரியும் என் வேலை என்னன்னா அந்த பொண்ணை லவ் பண்றது, சின்ன சின்ன படத்துல முடிவு எடுக்கணும், அந்த சின்ன சின்ன முடிவுகள் நான் எடுப்பேன். இதுதான் வந்து என்னோட கேரக்டர். ஸோ நாங்க ஸ்பாட்டுக்கு போகும்போது 3 பேர் பேசிப்போம், ஏங்க உங்க வேலை வந்து இது, உங்க வேலை இது, என் வேலை இது, நீங்க ஏதாவது கவுண்டர் போடணும்னா போட்டுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் ஆப்வியஸ்லி இந்த இந்த ஒரு ஏதாவது ஸ்பாட்ல ஏதாவது புது டயலாக் வரும், ஏதாவது ஒரு சின்ன காமெடி கவுண்டர் வரும், அப்போ அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்கும், கேட்பாங்க நீங்க பேசுறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, காமெடி உங்க வேலை, நீங்க பேசுங்க, என் வேலை இந்த பொண்ணு பாக்குறது, ரூட்டை விடுறது, சிறு சிறு முடிவு எடுக்கிறது, அதை நான் பார்த்துப்பேன். ஸோ திஸ் வாஸ் அ வெரி கான்சியஸ் டிசிஷன். இட் வாஸ் நாட் அவுட் ஆஃப் எனக்கு ஆப்ஷன்ஸ் வராதனால நான் இது பண்ணங்கிறது கிடையாது. எனக்கு என்னன்னா நான் கத்துக்கணும். ஸோ ஐ டிசைடட், இஃப் யூ சி நீர்பறவை இட் வாஸ் இமோஷனல், யூ சி ஜீவா இட் வாஸ் அகைன் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், இட் வாஸ் குவைட் an emotional script. Then you see முண்டாசுப்பட்டி it was out and out comedy. You see இன்டர்நெட்னால it was mixture of comedy or seriousness எல்லாமே. There was one step that I wanted to learn in every movie. So இந்த ஒரு ஸ்டெப்புக்கு அப்படியே லேர்ன் பண்ண ஒரு சின்ன நம்பிக்கை வருது. ஓகே நம்ம வந்து ஸ்கிரீன்ல இவ்வளவு சிரிச்சா இவ்வளவு தெரியுறோம், இவ்வளவு அழுதா இவ்வளவு தெரியுறோம். இதெல்லாம் வந்து நான் பார்க்கவே இல்லை. என்ன இப்ப நம்ம வந்து கிரிக்கெட்ல போட்டு பார்த்துருவோம் ஆடுறது, ஓகே இந்த பக்கம் தப்பு பண்றோம், அந்த பக்கம் தப்பு பண்றோம். இது வந்து எனக்கு சினிமால பார்க்க தான் எனக்கு தெரிஞ்சது. So that is when I realized என் பிளஸ் என்ன என் மைனஸ் என்ன. ஓகே ஒன்ஸ் ஐ ரியலைஸ் தட் இதுதான் என்னோட பிளஸ், இதுதான் என்னோட மைனஸ்னா now I have to take a voluntary decision of taking myself to the next step. அதுதான் வந்து ராட்சசன். And when ராட்சசன் clicked, it gave me a great confidence. என்னன்னா ஓகே நம்ம நினைச்சது என்ன நினைக்கிறோமோ அது 100% நடக்கலனாலும் 80% நடந்துகிட்டு தான் இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் ஃபீட்பேக் ஃபார் எனிபடி. 80% நம்ம நினைக்கிறது ஆடியன்ஸும் நினைக்கிறான் அப்படின்னா நம்ம எங்கேயோ ஆடியன்ஸோட கனெக்டடா இருக்கும். ஸோ இட் வாஸ் அ டிசிஷன் which was a voluntary decision and not easy, because sometimes you get insecure also. I know the people around me are scoring brilliantly on screen. எனக்கு தெரியுது பார்க்கும்போது நான் சிரிக்கிறேன் ஸ்பாட்ல ஊந்து. அப்ப எனக்கு தெரியும் இவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவான், இந்த படம் முடியும் போது இவன் பேர் இருக்கும் அப்படிங்க. பட் தட்ஸ் ஃபைன் as long as I am getting my name, I am doing my work properly and I am being noticed. I never had a problem of, because see Ashwin, நம்மலாம் வந்து டீம் பிளேயர்ஸ். ஓகே we all நம்ம டீம் ஜெயிச்சாதான் நம்ம அடுத்த மேட்ச் ஆட முடியும், நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சிம்பிள். நமக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கு பிகினிங்ல இருந்து. நம்மலாம் வந்து டீம் பிளேயர்ஸ். ஸோ ஐ வாஸ் வெரி கிளியர் தட் சினிமா இஸ் அ டீம் கேம் அகைன். இங்க வந்து நீ மட்டும் ஜெயிச்சு நீ மட்டும் 100 அடிச்சு டீமே ஜெயிக்கலன்னா உனக்கு அடுத்த மேட்ச் கிடைக்காது. கரெக்டா? ஸோ அதனால ஐ ரியலைஸ் தட் ஃப்ரம் வே பிஃபோர் அண்ட் ஐ டுக் very very relatable. I compared everything to my cricket தம்பா. ஓப்பனா சொல்லணும்னா it was cricketing life that helped me survive in my movies so far. So every decision that I took, I always used to think about cricket. நான் வந்து 4 மேட்ச் அடிக்கலையா, 5ஆவது மேட்ச் என் மைண்ட் செட் என்னவா இருக்கும். ஸோ ஒரு படம் 2 படம் ஃபிளாப் ஆச்சா, அதுக்கப்புறம் அப்படியே ரிலேட் பண்ணுவேன். ஒரு படம் 2 படம் ஃபிளாப் ஆச்சுன்னா கமர்ஷியல் ஹிட் ஒன்னு கொடுத்தே ஆகணும், நம்ம சஸ்டெயின் பண்ணணும். ஆமா சஸ்டெயின் பண்ணா அதை கொடுத்தே ஆகணும். பட் அகைன் நீ வந்து என்ன அந்த டைம்ல வந்து இஃப் யூ டிசைட் இல்ல அடுத்த படம் நான் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு நம்ம வேற ஏதோ பண்ணிட கூடாது. நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணோம். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ஏன்னா இங்க வந்து அம்பையர் வந்து ஆடியன்ஸ் தான். நம்ம அவன் தான் டிசைட் பண்ணுவான் நீ கிளீன் போல்ட் அவுட்டா எல்பிடபிள்யூவா இல்லையா. 120 ரூபா கொடுத்தாதான் நம்ம படம் போடும். அதேதான். So it was tough. It was not easy. And because you know not being from cricket தான் நம்ம ஆடி இருக்கோம். அப்பா வந்து போலீஸ் படிச்சிருக்காரு, அவருக்கு படிப்பு தான் எல்லாமே, அக்காவுக்கும் படிப்பு. எங்களுக்கு சினிமா பத்தி ஒன்னும் தெரியாது. So the decision making was tough. Nobody to guide me to tell me what to do. But luckily, you know, having played cricket, it always somewhere helped me take decisions. So and also again I want to specify here, I did my MBA and I realized that MBA also helped me take a lot of decisions. I did brand management. Okay. So I realized about, you know, creating a brand attribute, like people என்ன சொல்லுவாங்க,
பிராண்ட் லாயல்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஐ ஸ்டார்டட் அப்ளைங். ஏன் எப்போ என் படம் வந்து பார்ப்பாங்க, when they're loyal to my movies, right? When they know the Vishnu வந்து ஒரு நல்ல படம் கொடுப்பான். சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வெண்ணிலா கபடி குழு பார்த்தேன். நெக்ஸ்ட் சொல்ற மாதிரி நான் இந்த நேற்று இன்று நாளை பார்த்தேன். இந்த மாதிரி மூவிஸ் முண்டாசு பட்டி பார்த்தேன். எல்லாத்தையும் ஒண்ணு தெரியும், சரி இவன் படம் வந்தா ஷூரா போய் பார்க்கலாம், ஏதாவது இருக்கும் அந்த நம்பிக்கை. ஃபீலிங் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்வியஸ்லி எனக்கு வர அஃபினிட்டி என்னன்னா, நம்ம விஷால் படம், நம்ம விளையாடின பையன் படம் கூட பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஃபீலிங். பியாண்ட் தட் யூ கெட் த ஃபீலிங் ஆஃப் ஓகே, ஏதாவது சரக்கு இருக்கும் அந்த படத்துல. சும்மா வந்து 4 ஃபைட் 5 பாட்டுன்னு ஓடாத படம், ஏதாவது ஒரு சரக்கு இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். எக்ஸாக்ட்லி கான்செப்ட் ஷூர். இப்ப இன் பிட்வீன் வந்து உங்க அப்பாவோட ரோலை பத்தி சொன்னீங்க இல்லையா? அப்பாவோட ரோலை பத்தி பேசும்போது, உங்க அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஹி வாண்டட் யூ டு பி a cricketer. எல்லாருக்குமே கிரிக்கெட் கம்யூனிட்டில தெரியும் எவ்வளவு பேஷனேட்டா ஹெல்ப் பண்ணாருன்னு. டக்குன்னு கிரிக்கெட்ல இருந்து ஸ்விட்ச், அப்பா நான் இன்னைக்கு ஆஃப் பண்றேன்ப்பா, பட்டன் ஆன், நேத்து பட்டன் ஆஃப், இன்னைக்கு பட்டன் ஆன் பண்றேன், சினிமாப்பா அப்படின்னு சொன்னபோது எப்படி எடுத்துட்டாரு அதை? see first of all I'm very lucky. ஏன்னா யோசிச்சு பாரு, அப்பா வந்து போலீஸ்ல இருக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, பையன் என்ன பண்றான், கூட இருக்க சபார்டினேட்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் கேட்பாங்க, கிரிக்கெட் விளையாடுறான். என்னது கிரிக்கெட் விளையாடுறான்? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும் அந்த காலத்துல. இப்ப யாரும் கேக்குறது, ஐபிஎல் வந்துருச்சு, யாரும் கேக்குறது? ஆமா, இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாமே மாறிடுச்சு. கிரிக்கெட் விளையாடுறானா, சூப்பர்ப்பா, வெரி குட் வெரி குட், நல்ல டிசிஷன் அப்படின்றாங்க. நம்ம டைம்ல உனக்கு தெரியும் கிரிக்கெட் விளையாடுறானா, ஏன்ப்பா பையன் லைஃப் கெடுக்குறீங்க, கிரிக்கெட்லாம் ரொம்ப கஷ்டம்பா, நல்ல படிப்பான்ல, படிப்புலயே அவனை சப்போர்ட் பண்ணுங்க, எதுக்கு இதெல்லாம் அனுப்புறீங்கன்னு அப்போ கேட்பாங்க. அப்படி ஸோ அவர் வந்து அப்படி இப்படி எல்லாத்தையும் மழை போய் சப்போர்ட் பண்ணாரு. கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க, நான் கிரிக்கெட்லாம் விட்டுட்டேன், பையன் என்ன பண்றான், சினிமா ட்ரை பண்றான். அப்படியே பார்ப்பாங்க, சார் என்ன சார் நாங்க முதல்ல சொன்னோம் கிரிக்கெட் வேணான்னு, இப்ப என்னன்னா சினிமா, ஏன் சார் பையனை கெடுக்குறீங்க அப்படின்வாங்க. பட் that belief which he had in me, and more than me believing in myself, till date my dad believes a lot in me. நான் வந்து கொஞ்சம் டவுனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பண்ணுவ, உன்னால முடியும், நீ யோசி. சோ அதான் அந்த கடல்ல தூக்கி போட்டாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து யாரும் இல்ல, எங்க அப்பாவே பெரியப்பாவும் தான். அவங்கதான் வந்து பண்ணு 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 எனக்கு தூக்கி போட்டாங்க. நானும் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு இப்போ சினிமால குதிச்சிட்டேன். பட் தென் they also realized that it was not easy. But you know what, they never discouraged me. They always kept encouraging me, and I really think, since I know you personally, உங்க அப்பா வந்து ஒவ்வொரு மேட்ச் வந்து பாப்பாரு, உட்காருவாரு, கிரவுண்ட்ல ஃபீட்பேக் கொடுப்பாரு, பேசுவாரு. So the kind of roles that our parents have played in our lives இல்ல, very very important. And I think எங்கேயும் அந்த பாசிட்டிவிட்டி இருந்துட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அம்மா கிட்ட இருந்து, especially for careers like us, which is not very easy. ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு நம்ம கரியர்ல எப்பவுமே. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, இன்ஜுரி ஆகலாம், என்ன நடக்கலாம், 2 படம் 3 படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. நம்ம கரியர்ல நிறைய ரிஸ்க் இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அப்பா அம்மாவோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ திங்க் த வே மை டேட், ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் டு மேக் மை டேட் ஹாப்பி. ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்து பாப்பாரு, அப்படியே பார்த்துட்டு அவரோட எக்ஸ்பிரஷன் நான் அப்படியே பார்ப்பேன் என்ன பண்றாரு. அவர் முகத்துல வந்து அந்த ஒரு ரசிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காகவே நான் இன்னும் உழைக்க ஆரம்பிச்சேன். என்னன்னா அது இட் கேவ் மீ a lot of energy. So I think my dad has a big role to play in my career. நிறைய பேர் நினைப்பாங்க, போலீஸ்கார பையன்பா, அவனுக்கு என்ன ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிருக்கும், ஈஸியா நடந்திருக்கும், இதெல்லாம் சொல்றாங்க. அண்ட் இன்னமும் நினைக்கிறாங்க சினிமால, உனக்கு தெரியும் அது எல்லாருக்கும் நடக்கும். பட் என்ன, எனக்கு வந்து எங்க அப்பானால நிறைய பேர் ஈஸியா மீட் பண்ணாங்க. ஓகே, இப்போ நான் சார் மீட் பண்ணோம்னா கதை திறந்து 10 நாள்ல கதை திறக்கிறதுக்கு பதிலா ஒரு 3 நாள்ல திறந்தாங்க. ஆனா யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, யாருமே கொடுக்கல 6 வருஷம். It was not easy at all. But still my dad, the kind of support, brilliant dad. அது வந்து we are all lucky. In fact your dad also. நல்ல லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எனி இண்டஸ்ட்ரி, கிரிக்கெட், இது எதுவா இருந்தாலுமே அவங்க வந்து they believe இது என்னோட பையன், நான் வாய்ப்பு கொடுத்தேன். டியூலி கரெக்ட், எல்லாருக்குமே லாயல்ட்டி இருக்கணும். அந்த லாயல்ட்டி டுவர்ட்ஸ் பீப்புள் 100% இருக்கணும். அண்ட் இந்த ஆக்டர் எனக்கு சொன்னது வந்து மைண்ட்ல எப்பவுமே நின்னுனே இருக்கும். இல்ல that's definitely true. ஏன்னா after a point of time somewhere it is your life also. நம்ம வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்ம டிசைன் பண்ணோம். அது என் மேல கீழே ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கை பூரா நம்மளே திட்டிட்டு இருப்போம், என்னடா இது நம்ம இப்படி விட்டோமோங்கிறது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம வந்து ஈஸியா சொல்லிக்கலாம் வாயில சினிமாங்கிறது, அது வந்து உண்மையா சொல்றேன். நான்லாம் வந்து நம்ம கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் சையது கிட்ட எல்லாம் பேசுவேன், அடிக்கடி சையது விஜய் சாரதி கிட்ட எல்லாம் நான் சொல்லுவேன், டே மச்சான் என்னென்னமோ நினைச்சோம்டா, சினிமாங்கிறது உள்ள வரும்போது தான் தெரியுதோ, ஐயோ இவ்வளவு கஷ்டமா அப்படிங்கிறது.
still it is not easy. Definitely none of the careers are easy, but still cinema is a very very difficult field, that which I realized after doing 3 or 4 films. Then imagine by the time you're already there, and now you have to be here, and you have to prove. So it was not easy. It was not easy. Definitely not easy. Also, still now it's going to be difficult even more now. ஒரு பாயிண்ட் நடுவில் சொன்னேன். ஃபர்ஸ்ட் படம் வெண்ணிலா கபடி குழு பத்தி ஃபர்ஸ்ட் கேட்டுறேன். இந்த வெண்ணிலா நெக்ஸ்ட் வரேன் அதுக்கு. வெண்ணிலா கபடி குழு முடிஞ்ச உடனே யூ ஹேட் 2 failures பேக் டு பேக் அப்படின்னு. இப்ப ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா ஒரு 100 அடிக்கிறோம். வெண்ணிலா கபடி குழு ஒரு 100 அப்படியே கிளீனா கவர் வச்சு பேட் எல்லாம் தூக்கிட்டேன். லாஸ்ட் சீன்ல வேற இது பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. சோழியை முடிச்சுட்டு படத்தை வந்து ஒரு மாதிரி முடிச்சோன்னா அப்செட். ஏவிஎம் தியேட்டர்ல பார்த்தானா என்னடா இப்படி சாவச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு படத்தை விட்டு எழுந்து போயிட்டான். அடுத்த ரெண்டு படம் டிட் ஒர்க் அப்படின்னு சொல்றேன். சோ அடுத்த 2 படம் ஃபர்ஸ்ட் பால், ஒரு பால் வாங்கியாச்சு, ஒரு பால் போல்டுன்னு வச்சுக்கிறேன். இப்ப அடுத்த கேமுக்கு செலெக்ஷன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது இருக்கும் போதே போன உடனே சரி ஓகே ஒரு 4 டிஃபென்ஸ் ஆடுவோம்டா, 4வது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு 2 டிஃபென்ஸ் ஆடுவோம், 2 பால் ஆடி பார்ப்போம், தரையை விட்டு தூக்க கூடாத பால அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமையுமா? பாசிபிளா? ஏன் அது கேட்கறேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் இருப்பாங்க, இவன் 2 படம் ஃபிளாப் கொடுத்துட்டான்பா, நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு ப்ரொடியூசர் நினைக்கலாம். என்கிட்ட நான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன், 2 ஃபிளாப்பா, லக் இல்லப்பா, வேணாம்ப்பா அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. டைரக்டர் லேஸ்ல நம்பி வர மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்னா எப்படி சேலஞ்ச் பண்றது, எப்படி முடிவு எடுக்கிறது? சரி டேய் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லடா, வர ஆப்பர்ச்சுனிட்டில நம்ம ஒழுங்கா நின்று காட்டுவோம், ஸ்கோர் பண்ணி காட்டுவோம்னு நினைக்கிறதா, இல்லடா வரவே இல்லைனாலும் பரவாயில்ல எப்ப வருதோ எனக்கு பிடிச்ச மாதிரி பண்றேன்னு யோசிப்பியா? இல்ல, எப்போ வரலனாலும் பரவாயில்லன்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டிசைட் பண்ணேன். இந்த 2வது 3வது படத்துக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி எக்ஸாக்டா டிசைட் பண்ணேன். என்ன ஆனாலும் சரி, எனக்கு என்ன வேணுமோ அது வர வரைக்கும் நான் சும்மா கூட உட்கார்றேன்னு சொல்லி 11 படம் வேணான்னு. நல்லா கேட்டுக்கோ, 11 ஃபிலிம்ஸ் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் இந்த 11 ஃபிலிம்ஸ் என்ன மாதிரி வித்தியாசமான ஜானர், ஒவ்வொரு ஜானர். கமர்ஷியலும் இருக்கும், அதுல ஹீரோயிசமும் இருக்கும், சிலது வந்து அவுட் அண்ட் அவுட் காமெடியும் இருந்தது, எல்லா விதமான விஷயங்கள் வந்தது. ஆனா யூனிக்னஸ் இல்லை எதுலயுமே. அதுக்கப்புறம் வந்த படம் தான் வந்து நீர்ப்பறவை. இந்த 11 ஃபிலிம்ஸ் வேணாம் சொன்ன 1 வருஷம் சும்மா உட்காந்த குழுநரை கூட்டம்க்கு அப்புறம் டீசென்டான ஃபிலிம் குழுநரை கூட்டம் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ ஒரு டிவில போட்டாங்க, தியேட்டருக்குள்ள டீசெண்டா ஓடிச்சு. ஆனா 11 ஃபிலிம்ஸ் வேணாம் சொன்னதுக்கு அப்புறமா சூஸ் பண்ண படம் வந்து நீர்ப்பறவை. ஸோ இட் டுக் மீ சச் அ லாங் டைம். அதுல ஒரு சோல் இருந்தது, ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள். ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்ல வந்து நம்ம ஃபிஷர்மேன் போகும்போது வந்து எப்படி என்ன ஃபேஸ் பண்றாங்கிற அரசியல் தான் வந்து அந்த படம். அதுக்குள்ள ஒரு சோல் இருந்தது. அண்ட் ஐ ரியலி லைக்ட் இட். And I said okay to it. And ஒரு நல்ல பெரிய கம்பெனி ரெட் ஜெயண்ட், ஸோ they released it, did really well. எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைச்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் நடந்தது. I said no to 7 films after that, sitting idle for 6 months. Okay, then I heard, நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றேன், இன்னொரு ஹீரோ. அவர் வந்து அடுத்தது என்ன பண்றேன்னு சொல்றாரு என்கிட்ட. செம்மையா இருக்கு ஸ்கிரிப்ட். நான் வந்து வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு என்னடா இது நமக்கு இந்த மாதிரி யூனிக்கா காமெடியா ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறேன். நீ நம்ப மாட்டேன், அந்த ஸ்கிரிப்ட் சுத்தி முத்தி 2 மாசம் கழிச்சு என்கிட்ட வந்தது. அதுதான் முண்டாசுப்பட்டு. ஓகே, இப்ப நீ சொன்னியா, கேட்ட பாத்தியா இந்த மாதிரி ஏதாவது அமையுமா அப்படிங்கிறது. இதுதான் வந்து அமைஞ்சது எனக்கு. எப்படின்னா ஈவினிங் வந்து நான் யோசிக்கிறேன், இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு, இது நம்ம கிட்ட வந்தா நல்லா இருக்குமே, நம்ம இந்த மாதிரி படங்கள் ஏன் நம்ம கிட்ட வரலன்னு நான் என்ன கேள்வி கேட்கும்போது 2 months கழிச்சு ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட பேசுறாரு. யாருன்னா சிவகுமார். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு கேளுங்க. ஓகே சார். அதே படமா அது? இல்ல அதான் அதே படம். அந்த ஹீரோ வந்து என்கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, இந்த கதை நான் பண்ண போறேன்ட்டு. அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கு, இது நம்ம கிட்ட வரணுமே அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். 2 மாசம் கழிச்சு ஒரு போன் வருது, இந்த மாதிரி ஒரு கதை கேளுங்கன்ட்டு. அந்த கதை வருது. இந்த கதையை கேட்கிறேன். நான் இந்த கதை முன்னாடி கேட்டிருக்கேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்ப நான் அந்த டைரக்டர் கிட்ட கேட்கிறேன், ஏங்க இந்த வந்து அவரு பண்ண வேண்டிய படம் தானே அப்படின்னு. ஆமா சார், அவர் பண்ண வேண்டிய படம். அதுக்கப்புறம் அவர் யார் எந்த ப்ரொடியூசர் நான் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட பண்றதா இருந்ததோ அவரோட எனக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நான் வெளியே வந்துட்டேன், இப்ப நான் புது ப்ரொடியூசரோட இருக்கேன். இவர் வந்து உங்களோட பண்ணோன்னு ஆசைப்படுறாரு. சோ இப்போ நான் அந்த பையனுக்கு போன் அடிச்சேன், டேய் இந்த மாதிரி இந்த கதை எனக்கு வந்திருக்குடா, ஓகே தப்பா நினைச்சுக்காத, என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்குள்ள என்ன நடந்தது எனக்கு தெரியல, பட் இட்ஸ் மை மாரல் டியூட்டி டு டெல் யூ தட் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு. இல்ல பரவாயில்லடா நீ பண்ணு, நான் வந்து ப்ரீவியஸ் ப்ரொடியூசரோட தான் பண்றதா இருந்தது, இந்த ப்ரொடியூசர் என்ன அப்ரோச் பண்ணல, உன்னை அப்ரோச் பண்ணிருக்கேன், நீ தாராளமா பண்ணுன்னு சொல்றேன். ஸோ இது நீ சொன்ன பட்டிய ஆட்டோமேட்டிக்லி கேம் இன் டு பிளேஸ் வாட் ஐ வாண்டட். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். Sometimes I believe that more than we choosing the script chooses us. And whenever the script chooses you, and I think என் வாழ்க்கையில அது 3-4 வாட்டி நடந்திருக்கு.
whenever that happens illa, it has turned out to be a blockbuster for me, including ராட்சசன் வந்து 17 ஹீரோக்கு போய் ஓகே 17 ஹீரோஸ் 22 ப்ரொடியூசர்ஸ் போய் என்கிட்ட வந்து திருப்பி என்கிட்ட இருந்து வெளியே போய் திருப்பி என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகி இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஸோ ஐ திங்க் சம்டைம்ஸ் த ஸ்கிரிப்ட் சூஸஸ் யூ. ஸோ எல்லாருக்குள்ள அந்த ஆசை இருக்கு, நான் வந்து ஒரு பெரிய கமர்ஷியலர் ஆகணும், எனக்கு வந்து நான் என் வண்டியில இருந்து இறங்கினா ஒரு 1000 பேர் என்ன பாக்குறதுக்கு வெயிட் பண்ணோம். இது வந்து உண்மையாவே எல்லாருக்குள்ள இருக்கு. யாராவது இல்லைன்னாங்கன்னா தேர் லைன். Let me be very frank about it. Okay. So that is why most of the people come up with such scripts. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கொண்டு போனோம்னா ஒரு ஹீரோ கிட்ட ஈஸியா ஓகேன்றவாங்க, பண்றேன்றவாங்க. ஓகே. So and producers also want to back such scripts because see again there is a divide in audience. இங்க நாங்க சொல்லுவோம் A center, B center, C center ன்ட்டு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Aங்கிறது சிட்டி, Bங்கிறது சிட்டி பார்டர், அதுக்கப்புறம் Cங்கிறது வில்லேஜஸ். இந்த எல்லா சென்டருக்கு வந்து படம் பிடிக்கணும் அப்படின்னா இதுல எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கணும். இதுதான் வந்து பேசிக் தியரி. இது வந்து சினிமாவோட தியரி. ஏன்னா இந்த சி சென்டர்ல இருக்கான்ல, அவன் வந்து வேலை பார்த்து நாள் பூரா டயர்டாயி 2 ரவுண்ட போட்டு அவன் வந்து படம் பார்ப்பான். இதுதான் வந்து அவனோட மென்டாலிட்டி. அவனுக்கு வந்து என்ஜாய் பண்ணும், படம்னா என்ஜாய் பண்ணும், 4 காமெடி இருக்கணும், 4 ஃபைட் இருக்கணும், தலைவா அப்படின்னு நான் கத்தணும். அதுதான் அவனோட மென்டாலிட்டி. ஸோ அதனால இந்த மாதிரி படங்கள் நிறைய கிரீன் லைட் ஆகும். ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் அபவுட் பிசினஸ். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வர்றது வந்து இது எல்லா சென்டர்ல படம் ஓடிச்சுன்னா அல்லும் ப்ரொடியூசருக்கு. இதுதான் வந்து தியரி. ஸோ இந்த மாதிரி தான் சினிமா ரொம்ப வருஷம் போயிட்டு இருந்தது. அதனால நீ பார்த்தனா சில ஹீரோஸ் வந்து 2-3 நல்ல படம் பண்ணுவாங்க. என்ன சேர்த்து சொல்றேன், திடீர்னு ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவோம். அது சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் சுத்தமா நல்லா இருக்காது. ஏன்னா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு, அது மிஸ் ஆகுறதுக்கும் பயங்கர சான்ஸ் இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் கமர்ஷியல் ஹீரோ ஆகணுங்கிறது ஒரு ஆசை. ஸோ ராட்சசன் இப்ப படம் எடுத்துக்கிட்டேன்னா தேர் இஸ் ஒரு சின்ன காமெடி சீன் கூட உனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு அந்த ஸ்கூல்ல வந்து அமலாபாலோட டீச்சரோட ஒரே ஒரு சீன் இருக்கும். மற்றபடி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இட்ஸ் சீரியஸ் மூவி. அண்ட் சைக்கோ கில்லர் கான்செப்ட் நம்ம ஊர்லயே ரொம்ப ரொம்ப கம்மி, நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம எல்லாம் இங்கிலீஷ் படங்கள்ல தான் பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை வந்து ஒரு டைரக்டர் போய் நரேட் பண்ணும்போது கதை நல்லா இருக்குப்பா, ஆனா ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா, ஆடியன்ஸ் வருவானா, சி சென்டர்ல பாப்பானா, அவனுக்கு எப்படி இதுல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும், இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு 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 டைரக்டர் வந்து டயர்ட் ஆயிடுவார். சார் இல்ல சார் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார், என்கேஜிங்கா இருக்கும் சார்னா எல்லாம் ஓகேப்பா எனக்கு பிடிச்சிருக்குப்பா, ஆனா ஆடியன்ஸ் வரமாட்டான்ப்பாங்கிற ஒரே பதில் கொடுத்து இதுதான் அவருக்கு நடந்தது. ஸோ நவ் த சேலஞ்ச் வாஸ் டு get a good producer for it. Unless and until a producer okay சொல்றது green light ஆகாது. ஃபைனலி அந்த டைரக்டருக்கு வந்து ஒரு கண்டென்ட் பிலீவ் பண்ற ப்ரொடியூசர் கிடைச்சாரு. அண்ட் ஆஃப்டர் Amazon Prime, Netflix தான் கேம் இன்டு இந்தியா அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்ட் வாட்சிங். அவங்களோட கண்டென்ட்டோட பார் வந்து ரைஸ் ஆயிடுச்சு, ஆடியன்ஸோட கண்டென்ட்டோட பார். அவன் வந்து அவதார் வந்து தமிழ்நாட்டுல 10 பேர் பார்த்திருக்கான் தியேட்டர்ல, கரெக்டா? ஸோ அவனோட பார் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிடுச்சு. அந்த பார் ரைஸ் ஆகும்போது his mind also opened. So that is when a movie like Ratchasan, when we shot, we made sure that we avoid certain things. It's a very interesting thing, I'll tell you. நான் கதை கேட்கும் போது டைரக்டர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க எங்கேயுமே கில்லிங்க காட்டாதீங்க ரொம்ப ப்ரூட்டலா. நீங்க காமிச்சிட்டீங்கன்னா விமன் ஆடியன்ஸ், சில்ட்ரன் வந்து வரமாட்டாங்க படத்துக்கு. ஓகே, இது வந்து நாங்க ரொம்ப பார்த்து பண்ணோம். இப்போ when you revisit the movie anytime in future, you notice we might have shown dead bodies, we might have spoken about how brutally they were killed, but we never showed any scene where they're killing brutally. Right. This is what we took into consideration so that the movie is watched by majority of the audience, women audience, children. ஏன்னா இதுல ஒரு மெசேஜும் இருக்கு about women safety. Correct. How so we were very clear. And as the movie was shaping up, we started getting confident that okay இது வந்து நடக்கும். Then after the movie got over, we played it to we have this preview shows, not exactly preview. We showed to some people just before getting the final copy ready, and women audience loved the movie there. எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்துருச்சு என்னன்னா இது கண்டிப்பா women audience பாப்பாங்கங்கிறது, and it was very engaging. So that was a lesson not just for us, it was a lesson for almost the entire industry. So that அப்ப சினிமாங்கிறது வந்து ஓட்டு சேர்க்கிற மாதிரி தான்.
ஆமா, இட் எண்ட் ஆஃப் த டே அதுதான், அது ஓட்டு சேர்க்கறது தான். அதனாலதான் எல்லாருக்கும் டக்குனு சினிமா நல்லா வந்த உடனே அரசியல் போன ஆசை வருது. காரணம் என்னன்னா இங்க ஓட்டு கிடைக்கும் போது அங்கேயும் கிடைச்சிருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தவங்களா இருக்கும். So this was what I learned in Ratchasan. A movie like Ratchasan kept the audience engaged. And now எல்லாருக்கும் எப்படி கிளியர் ஆயிடுச்சுன்னா, நாட் ஜஸ்ட் ராட்சசன் 96 படம் வந்து ரொம்ப நல்லா போச்சு அந்த டைம்ல வந்து. அதுக்கப்புறம் மூவிஸ் லைக் நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணோம், அதுக்கப்புறம் பீட்சா, சூதுக்கவும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புது விஷயம் இருந்தது. முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் ராலை. போக போக ஆடியன்ஸ் வந்து அந்த அந்த மைண்ட் செட் மாற ஆரம்பிச்சிச்சு. டேய் இந்த மாதிரி படங்களும் ஜாலியா இருக்குடா அப்படின்ட்டு. And then when a movie like Ratchasan got the commercial success, commercial numbers, நான் சொன்ன தெரியுமா ABC numbers கிடைக்கும் போது everybody started realizing it is end of the day the product that we give the audience. இது வந்து மிகப்பெரிய லெசன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த 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 பிசினஸ்க்காகவே நான் வந்து சம்பாதிக்கணும், என் படங்கள் இவ்வளவு சம்பாதிக்கணும்காகவே வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே, ஐ டெல் யூ, நோ பிரெய்னர். நான் வந்து கதை கேட்கும் போது கதையே இல்லாத ஒரு படம் நான் பண்ணது வந்து அதுதான். ஓகே, இட் வாஸ் மை பிகெஸ்ட் ஹிட். வா, அத வந்து இந்த விஜய் டிவில இப்ப போட்டு போட்டு தள்ளுறாங்க. அதான் எவ்ரி செகண்டே போடுவாங்க. ஆனா அந்த ஒரு ஃபேஸ் வந்து ரோபோ சங்கர் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார்ல, அந்த ஃபேஸ் 6 மணி காமெடி அதெல்லாம் மேல தூக்கி போட்டு சிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 வாட்டில என்னால ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், ஆனா it was no doubt that is the advantage of commercial movies. You will always repeat watch இருந்துட்டே இருக்கும். சோ அது அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்போது நான் என்ன நினைச்சேன் நடந்துருச்சு. ஏன்னா என்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் சொல்றாரு, நீ வந்து கமர்ஷியல் படம் பண்ணா காணாம போயிடுவ அப்படிங்கிறாரு. இது மறுபடியும் எனக்கு அடிக்குது. ஆமா இல்ல, அவர் சொல்றது ஆக்சுவலா பாயிண்ட். நான் வந்து நீர்பறவை, முன்னாஸ்பட்டி, இன்டர்நெட் ராலை, ஜீவா இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணும்போது சர்வைவ் ஆகுறேன், வெண்ணிலா கபடி குழு. ஆனா நான் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் பண்ணா சர்வைவ் ஆவேனா இல்லையா, இந்த மாதிரி கேள்வி என் மைண்ட்ல போட்டாரு. அப்போதான் நான் முடிவு எடுத்து, சரி இந்த மாதிரி படம் ஒண்ணு பண்ணணும். ஆனா இது யாரும் என் கூட ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால நானே ப்ரொடியூசரா மாறுறேன் பாரு இப்போ அந்த படத்துக்கு. அண்ட் ஐ saw really good money and I saw success in terms of an actor also. Okay, இப்போ I am suddenly starting to incline towards commercial cinema. That is when I give another flop of my career, கதாநாயகன். ஓகே, ஏன்னா அது ஆசை வந்து எனக்கு ஜாஸ்தி ஆகுது. கமர்ஷியலா நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற அது மிஸ் ஆகும்போது, சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தோம் அந்த படத்துல, மிஸ் ஆகும்போது ஒரு படம் வந்து சரியா போல. இப்போ எனக்கு என்னடா இது அப்படின்னு பண்ணும்போது தான் நான் ராட்சசனும் பண்ணிட்டு இருக்கேன் பேரலா. ஏன்னா எனக்கு தெரியும் இது ரிஸ்க். கூட வந்து அந்த இடத்துல மட்டும் ஒரு கொஸ்டின் எனக்கு வருது. ஏன்னா டக்குன்னு அப்படியே போச்சுன்னா ஃப்ளோல மறந்துடுவேன். இப்போ இந்த டிசிஷன் நம்ம பேசுறோம்ல, அதுக்கு நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஃப்ளாப் பண்ணிட்டேன், அப்புறம் நல்ல ஒரு ஃபார்முலா புடிச்சு அப்படியே போயாச்சு, a+b² வந்துருச்சு. இப்ப சடனா திடீர்னு ஒரு டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் நுழைச்சு திருப்பி கமர்ஷியல் படத்துக்கு கொண்டு வர. நிறைய பேர் லைஃப்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சக்சஸ் ஃபார்முலா கிடைச்சிடுச்சு, எல்லாருமே சொல்லுவாங்க, கிரிக்கெட்ல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, why fix something that isn't broken அப்படின்னுவாங்க. why again venture into it? அத வென்ச்சர் பண்றது, அந்த தேடல் தான் கரெக்டா, அந்த தேடல் தான் முக்கியமா, அது டிசிஷன் எப்படி எடுக்கிறது? அந்த தேடல் ஏன்னு நான் சொல்றேன். நான் நல்ல படங்கள் பண்ண அஸ்வின், ஆனா எனக்கு ஒவ்வொரு படம் கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி. ஓகே, நீ அந்த பேஸ் சொல்றல, அந்த நல்ல படங்கள் பண்ற பேஸ்ல எல்லா படத்தோட ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 3.5 4 ஸ்டார் கிடைக்கும் எனக்கு. ஆனாலும் ஒரு ஆக்டரா எனக்கு வந்து ஒரு படம் கிடைக்கிறதுக்கு 1 இயர் ஆச்சு ஒவ்வொரு படமும். 5 வருஷத்துல நான் வந்து 5 படம் பண்ணேன். இப்போ நான் வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் ஏன் பண்றேன்னா, ஏன்டா எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சா, எனக்கு வந்து கலெக்ஷன் டீசெண்டா இருக்கு ஆனா சூப்பரா இல்ல. அப்போ நான் கலெக்ஷன், நீ சொல்ற ஓட்டு, அது ஓட்டு வந்து எனக்கு நிறைய விழணும். அப்போதான் வந்து எனக்கு வந்து அடுத்த ப்ரொடியூசர் வந்து வாப்பா என் கூட படம் பண்ணுன்னு சொல்லுவாரு. கரெக்டா? அப்போதான் நான் இந்த டிசிஷன் எடுக்கிறேன். So this decision was taken with something in mind and luckily it happened. And after the release of வேலை வந்துட்டா வெள்ளக்காரன், I got movies left, right and center. I just can't tell you how many movies I refused. Okay, so when கதாநாயகன் didn't click, I was doing parallelly ராட்சசன். ஏன்னா எனக்கு தெரியும் இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த், ராட்சசன் மாதிரி படங்கள் தான் என்னோட ஸ்ட்ரென்த். So I was doing that also. And கதாநாயகன் ஓடாத போது இது பேரலா எனக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன், டப்பிங் போறேன், எனக்கு கான்பிடென்ட் இது அடிக்கொண்டா அப்படின்ட்டு. கரெக்டா படம் வருது and this received the success more than what வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் கிடைச்சது. அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், டே நான் கண்டென்ட் என்னோட ஸ்ட்ரென்த்தே வந்து நான் கமர்ஷியல் படம் பண்ணது வந்து தாண்டி போயிடுச்சு எங்கேயோ. கரெக்டா? அப்போ என் ஸ்ட்ரென்த்லயே நான் வேலை பார்க்கலாமே இப்போ. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து மாறுறான் கொஞ்சம் கொஞ்சமா.
ஐ ஹாவ் டு அடாப்ட். அடாப்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீ வந்து ஆடியன்ஸ் ஒரு வேவ் லென்த்ல இருக்கிறான், நான் ஒரு வேவ் லென்த்ல, நான் பாட்டுக்கு என் லைஃப் நான் என்ன இப்படி பார்க்கணும், நான் என்ன அப்படி பார்க்கணும், நான் போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆடியன்ஸோட டிஸ்கனெக்ட் ஆயிடுவேன். எனக்கு என்னன்னா நான் என்ன இப்படி பார்க்கணும், ஆனா ஆடியன்ஸ் ஆசைப்படுறானே என்ன இப்படி பாக்குறதுக்கு. அதுவும் இதுவும் மேட்ச் ஆனாதான் என் படங்கள் ஓடும், ஆடியன்ஸ் என்ன பிடிக்கும். ஸோ ஐ எம் டிசைடிங் நவ் தட் நவ் ஆடியன்ஸ் இஸ் டெல்லிங், இங்க பாரு நீ நல்ல படம் மட்டும் கொடு, அதுக்கப்புறம் அது ஹிட் ஆகுறது என் வேலை. சரியா? நீ கமர்ஷியல் கீஸ் எல்லாம் நீ யோசிக்காத, டான்ஸ் கீஸ் எல்லாம் நீ சொல்லாத, அதை நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஓட்டு வேணும்ல, நீ நல்ல படம் கூட நான் கொடுக்குறேன். இப்போ நான் என் ஸ்ட்ராட்டஜி மாத்துறேன். என்னன்னா கம்ப்ளீட்டா மாதிரி அதெல்லாம் நீ சொல்லாத, நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி. அதான் கண்டென்ட். ஸோ ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங் கம்ப்ளீட்லி ஆன் கான்டென்ட் தான். எனக்கு என்னன்னா நான் நல்ல கான்டென்ட் கொடுத்துட்டேன்னா ஆடியன்ஸ் இப்போ சொல்லிட்டான் விஷ்ணு படமா பார்க்கலாம்பா, அந்த 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 திங்கிங்க்கு கஷ்டப்பட்டு இந்த 10 வருஷத்துல நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ என்னன்னா விஷ்ணுவா அவன் படம் நல்லா இருக்கும்னு அடுத்து நான் கொண்டு வரணும், விஷ்ணுவா அவன் படம் கண்டிப்பா பார்க்கணும்னு நான் அடுத்தது கொண்டு வரணும். ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு படியா ஏறும். ஸோ இட் வாஸ் a decision which it was thought out, and whenever I succeed Ashwin, I don't analyze at all. Okay, அது வந்து success வந்து it is because of a lot of factors. But whenever I fail, I sit and keep thinking, keep pondering, என்ன ஆச்சு, என்ன நடந்தது, ஏன் நடக்கல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ கதாநாயகன் வந்து சரியா ஓடாத போது எனக்கு 3 நாள் தூக்கம் வரல. 3ஆவது நாள் திடீர்னு ஆபீஸ் ஓடுறேன், எடிட்டரை கூப்பிட்டு இது ரீஎடிட் பண்றேன். உட்கார்ந்து அவரோட ரீஎடிட் பண்ணி போட்டு பார்த்து ஆல்ரெடி இருக்கிற சீன்லாம் தூக்குறேன், சில வைக்காத சீன்லாம் வைக்கிறேன், படம் பாக்குறேன், அடன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். எவ்வளவோ பெட்டரா இருந்தது ரிலீஸ் ஆனதோட. ஸோ அப்போதான் எனக்கு திருப்தி ஆகுது, ஓகே இதுதான் நான் பண்ண தப்பு, இது வந்து நான் அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது. ஸோ the one thing I learned is success will have a lot of factors, but failure is only in your hands. என்னை பொறுத்த வரைக்கும் I look at my career like that. நான் ஃபெயில் ஆகும்போது இது ஏன் தப்பு தான், சக்சஸ் ஆகும்போது பல பேரோட உழைப்பு இருக்கு. ஸோ தட் இது பாக்குறதுனால ஒருவேளை I might actually sometimes over stress, undervalue yourself also at times. yes அது நடக்கும். பட் eventually என்னோட பர்சன்டேஜ் பார்த்தேன்னா சக்சஸ் பர்சன்டேஜ் இஸ் மோர் தேன் மை ஃபெயிலியர். இது வந்து that is enough for me. இதுக்கு மேல ஒரு எலாபரேட்டா ஒரு டிசிஷன் மேக்கிங் பிளான் நான் நிறைய பேருக்கு கேட்கவே முடியாது. எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீ சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, சக்சஸ் அனலைஸ் பண்ண மாட்டேன், ஃபெயிலியரை புழிஞ்சிருவேன் அப்படின்னு. அது ஒரு ப்ராப்ளம் ஆஃப் பீப்புள் வித் an active mind and common sense. எக்ஸாக்ட்லி. ஏன் நான் சொல்றேன்னா, பர்சனலி ஐ கேன் ரீகனெக்ட். என்னால வந்து ஒரு ஃபெயிலியர் இருந்ததுன்னா அதுல இருந்து எப்படி மேல வரணும்னு சொல்லி ஏதாவது வித்தியாசமா பண்ணுவேன். ஏதாவது இப்படி கை சுத்துறது, அப்படி கை சுத்துறது, ஒரு புது பால் போடுறது, சம்திங் யூ ஹேவ் டு பிரிங் டு த டேபிள் அப்படிங்கிறது என்னோட பிலீஃப். ஏன்னா ஒரு தடவை ஃபெயிலியருக்கு பழகிட்டோம், ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கும் போது தான் ஷாக்கு, செகண்ட் டைம் பழகிடும், அது அளவே பண்ணக்கூடாது பழகிறதுக்குங்கிறது என்னோட கான்செப்ட். இதுல நீ சொன்ன போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ரைக்கிங்கா நிக்கிறது விஷயம். அதாவது ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு முழுக்க ஒரு ஹோல்சம் கண்டென்ட்டா பார்க்கணும் அப்படிங்கறது நிக்குது. ஆனா எல்லா ஆக்டர்ஸும் இப்படிதான் பார்ப்பாங்களா? ஏன்னா அதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் க்ரூ இருக்கு, ஒரு டைரக்ஷன் க்ரூ இருக்கு, ஒரு ஏடி இருப்பாங்க, ஒரு எல்லாமே they have their own set of teams. எல்லா கண்ணோட்டத்திலயும் ஒரு ஆக்டர் பார்க்கணுமா? அதை பார்த்தாதான் சக்சஸ் வருமா? என்னன்னா an actor when he listens to a script, இல்ல ஒரு படம் ஓடும் மைண்ட்ல. ஓகே, அந்த படம் நான் ஷூட்டிங் போகும்போது நான் ஒரு சீன் இப்ப நடிக்க போறேன் அப்படின்னா, நான் எப்போ அந்த கதை கேட்கும் போது ஒன்னு ஓட்டினேன்ல, அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடிக்க அது வருதா இல்லையான்னு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். ஓகே, அதை எடிட் பண்ணி பார்க்கும்போது சம்டைம் டைரக்டர்ஸ் காட்டுவாங்க, எடிட் பண்ணி அடுத்த நாளே காமிச்சிருவாங்க. எடிட் பண்ணி பார்க்கும்போது அந்த டைரக்டர் வந்து நான் எப்படி படம் ஓட்டினோ, எப்படி டைரக்டர் என்ன ஓட்ட வச்சாரோ அந்த படத்தை என் மைண்ட்ல அதே மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்னன்னா அவங்க வேலை அவங்க கரெக்டா பாக்குறாங்க. யாரு? டைரக்டரு, அவங்க டீமு, கேமராமேன் டீமு. இது வந்து நடக்கலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இங்க ஒரு பெரிய வாட் ஐ ரியலைஸ் இல்ல, பால் உன் கையில இருக்கு, பேட்டு என் கையில இருக்கு. ஆனா சினிமால பால் பேட்டு எல்லாமே டைரக்டர் கையில தான் இருக்கு. சரியா? ஓகே, அவ்வளவுதான். நம்ம வந்து we can only listen to him. Okay, we can try to do our best according to what he wants. We can't go there and direct. So இது வந்து ஒரு மிகப்பெரிய, I am dependent on the cameraman, I am dependent on the director, I am dependent
on I'm depending on the producer to release it in a good way. I'm depending on my hairstylist to make sure that my hair is good. I'm depending on my makeup guy to make sure that I look good. So there are a lot of people who are involved in this filmmaking process. And எல்லாரும் அவங்க வேலை கரெக்டா பார்த்தாங்கன்னா ஒரு படம் நல்லா வந்து நிற்கும். யாராவது 2 பேர் சொதப்பினாங்கன்னா நல்லல இருந்து ஆவரேஜ் வரும். எல்லாருமே சொதப்பிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா டிசாஸ்டர். Yes. So it's a very difficult process altogether. And the worst part என்ன தெரியுமா, you're taking a decision today listening to a script, okay, and now you decide, right, super, this is what I'm doing. Then you start shooting, then movie will finish, then movie will release. இந்த process வந்து 8 மாசம் process, 6 to 10 months process, okay. After 10 months you'll realize the decision that you took 10 months before was right or wrong once the movie releases in the theaters. And who is going to decide? The audience. It's a very long period for your decision or outcome பாக்குறதுக்கு நீ 10 மாசம் வெயிட் பண்ணணும். இந்த பால் நான் இப்படி போட போறேன் அப்படின்னா அந்த பால் அந்த டிசிஷன் அப்பவே பாத்துட்டேன், கரெக்டா? இந்த பேட் வந்து நான் இந்த ஷாட் இப்படி ஆட போறேன்னா டிசிஷன் அப்ப ரிசல்ட் அப்பவே பாத்துருவேன். ஆனா சினிமால அப்படி இல்ல. நீ எடுக்கிற டிசிஷனோட ரிசல்ட் வந்து உனக்கு மாத கணக்கு நிறைய மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் நீ பார்க்க போற. By that time you would have taken 2-3 more decisions, like அடுத்த படம் இது, அடுத்த படம் இது. இந்த டிசிஷன் தப்பாகும் போது நீ ஆல்ரெடி 2 டிசிஷன் எடுத்து வச்சிருப்ப. உனக்கு டவுட் வரும், என்னன்னா இந்த டிசிஷன் எடுத்தது கரெக்டா இல்ல இந்த டிசிஷன் அந்த ஃப்ளோல தப்பா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் definitely we are dependent on all the departments there, and everybody has to do a good job, and only then will we all succeed. It's a very big process. அங்கங்கே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆயிடுது. It's very important. ஏன்னா உனக்கு தெரிஞ்சாதான், இப்போ ஒண்ணு இல்ல, லைட் பண்ணுவாங்க, முன்னாடி எனக்கு இது தெரியல, இங்க லைட் பண்ணுவாங்க. சோ நான் இப்படி திரும்பினா என் லைட் இங்க விழும், இப்படி திரும்பினா இங்க விழும். சோ நான் சிம்பு வந்து ராட்சசன் படம் பண்ற டைம்ல சிம்பு வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, சினிமால ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நடுவில் பேச கூட இல்ல ரொம்ப நாள். ஆனா வெரி வெரி டேலண்டட், ஓகே. ஸோ என்ன வந்து ராட்சசன் டைம்ல வி நீடட் ஹிஸ் வாய்ஸ் ஓவர் ஃபார் கதாநாயகன். அப்போ வந்து அவர் வீட்டுல போய் பார்க்கும்போது ஐ ஸ்பெண்ட் 4-5 hours with me. எனக்கு வந்து he taught me certain things, Ashwin. The next day when I tried to apply it, when I went to shoot, I was amazed. என்னன்னா அவர் சின்ன வயசுல நடிக்கிறாரு. அவருக்கு வந்து சினிமாங்கிறது ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. அவர் டைரக்ஷனா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எனிதிங், இட்ஸ் ஆன் ஹிஸ் ஃபிங்கர் டிப்ஸ். ஸோ அவர் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை. when I tried to apply, I saw something new the next day completely. So I realized, நான் ஷார்ட்டுக்கு போன உடனே நான் பார்ப்பேன், இங்க லைட் விழுதா, இங்க லைட் விழுதா. I started observing. So இப்போ I am taking in the lighting now. Lighting aspect. Lightingங்கிறது ரொம்ப முக்கியம். So I started taking in lighting, which till then I didn't pay too much of attention to. Then இப்போ கேமராமேன் கிட்ட அப்படியே பார்த்து பேசுவோம், சார் என்ன அப்படிங்கிறதா, இதனா க்ளோஸ், இதனா வைடு, அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ வைடுனா இப்போ நான் இங்க இருக்கேன்னா என் ஃபேஸ் மட்டும் உனக்கு தெரியுது, என் கை வந்து இங்க வந்தாதான் ஃப்ரேம்குள்ள வருது. ஸோ வைடுனா என் கை இங்கே வந்துருது. இதெல்லாம் வந்து கேட்டு நடிக்கணும். இப்போ வைடுனா என் கண் ஆக்ஷன், கை ஆக்ஷன் இருந்தாதான் உனக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். க்ளோஸ்னா என் ஃபேஸ்ல தான் நிறைய ரியாக்ஷன் இருக்கணும். இதெல்லாம் வந்து கேமரா கிட்ட பேசி லென்ஸ் என்ன, இது என்ன, அது என்னன்னு அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு டைரக்டர் கிட்ட வரும்போது ஸ்பாட்ல என்ன பண்ண போறோம்னா இந்த சீன் அப்படின்றவாங்க. நான் ஒரு கேள்வி கேட்பேன், இந்த சீனை எப்படி எடுக்க போறோம்னு அடுத்தது கேட்பேன். இப்போ அவர் சொல்லுவாரு, இந்த டயலாக் எப்படி, இந்த இது இப்படி, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைரக்ஷன் விஷயங்கள் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. என்னோட வேலை பாக்குறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சிடும், இது ஒயிட் ஷாட், இதான் லைட்டிங், டைரக்டர் இப்படி எடுக்க போறாரு, அடுத்த ஷாட் இப்படி எடுக்க போறாரு, அடுத்த டயலாக் இப்படி எடுக்க போறா, இந்த டயலாக் க்ளோஸ் எடுக்க போறாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த டயலாக் க்ளோஸ் பேசிட்டு அடுத்தது இங்க இருந்து எடுக்க போறான்னா நான் அப்படி திரும்புவேன். So that next அவர் இங்க இருந்து ஷாட் வைக்கும்போது I am talking here. So these all things, like you said, it is very very important. Like எப்படி சொல்றது, it adds to an actor's performance 100%, and we need to know all this. Then luckily since I produce movies, I got to learn the business part of it also. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க என் படம் வந்து 20 கோடி கலெக்ஷன். அது 20 கோடி கலெக்ஷனுங்கிறது 20 கோடி கிராஸ் இருக்கு, 20 கோடி ஷேரா இல்ல நெட்டா, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து யாருக்குமே தெரியாது சினிமால. உண்மை சொல்றேன், நம்பர் சொன்னா போதுமே, அதான் யாருக்குமே தெரியாது. லக்கிலி சின்ஸ் ஐ பிகேம் a producer, I realized கிராஸ்னா என்ன, ஷேர்னா என்ன,
எனக்கு இவ்வளவு ஆடியன்ஸ் பார்த்தா இவ்வளவு காசு வருது, எனக்கு வந்து இந்த தியேட்டர்ல இவ்வளவு, இந்த சென்னையில 10 தியேட்டர் இருக்கு, அந்த 10-15 ஐ மீன் 20-25 தியேட்டர் இருக்கு, 10 தியேட்டர்ல நம்ம ஆட்கள் இருப்பாங்க. படம் நல்லா நம்ம உடனே என்ன நினைப்போம், படம் பயங்கர ஹிட்ரா அப்படின்னு. ஆனா அது 10 தியேட்டர்ல தான் ஓடி இருக்கும். மீதி அவுட்டர்ல வந்து இதே அளவுக்கு ஓடி இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது.